முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. கர்த்தரே இறங்கி செயல்படுவீர், கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர். புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர், புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர். எல்பிராசிம் எல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. எல்பிராசிம் எல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட வருஷங்கள் ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் இளமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. எல்பிராசிம் எல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிற வசனம் சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தர் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்போதும் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள், துன்பங்கள், வியாதிகள், நெருக்கங்கள் எல்லாம் சூழ்ந்தாலும் அவருடைய சமூகத்தில் வரும்போது, ஆராதனையில் நம்ம செய்யும் போது மனமகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யணும். மனமகிழ்ச்சியோடு அவர் சந்நிதியில் நம்ம போய் இருக்கும்போது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் நம்மளுக்கு அருள் செய்வார். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அப்படியே பெரியசாக என்னவோ கப்பல் மூழ்கி போன மாதிரி சபையில் இருப்பாங்க. அவங்களால ஆராதிக்க கூட முடியாது. அப்படி ஏதோ பெருசாக எழுந்துட்டோன்ற மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க. அப்புறம் போய் கேட்டால் ஒன்றுமே, அந்த பிரச்சனை ஒன்றுமே இருக்காது. அதுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆண்டவரை ஆராதிக்க கூட முடியாதபடி அந்த சோகத்தையே பெருசாக வச்சுருப்பாங்க முகத்தை. அதனால தான் சங்கீதக்காரர் தாவீது இந்த 37வது சங்கீதத்தில் சொல்கிறாரு, நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருங்க, அப்போது உங்கள் இருதயத்தின் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வேண்டுதல்களை அவர் என்ன பண்ணுவார்? உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுக்கு அருளை செய்வார். ஆமென். இந்த நாளிலும் நீங்கள் எந்த காரியத்தில் பெரிய துக்கம் சூழ்ந்திருக்கிறதா, உங்களை சுற்றி இருக்கிறதா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை மனமகிழ்ச்சியோடு ஆராதனைங்க. அவரிடத்துல உங்கள் இருதயத்தை செலுத்துங்க. கர்த்தர் அதை வாய்க்க செய்வார், அருளை செய்வார். காட் பிளஸ் யூ.